வெல்கம் டு ஹேமஸ் லாங்குவேஜ் சேனல். இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது 6ஆம் வகுப்பில் முதல் பருவத்தில் இருக்க இயல் 1 கவிதை பேழையில் இன்பத்தமிழ் அதை பார்க்க போகிறோங்க. நுழையும் முன் அப்படின்னு போட்டிருக்காங்க. தாய்மொழியை தமிழ் இலக்கியங்கள் போற்றுகின்றன. தமிழ் வணக்கம் தற்கால இலக்கிய மரபாக ஆகிவிட்டது. பாரதிதாசன் தமிழை பல விதங்களில் போற்றுகிறார். கண்ணே மணியே என்று குழந்தையை கொஞ்சுவது உண்டு. அதுபோல அவர் நம் செந்தமிழுக்கு பெயர்கள் பல சூட்டி மகிழ்வதை காண்போம். இப்போ போகலாம் பாடலுக்கு. தமிழுக்கும் அமுதென்று பேர், அந்த தமிழின்ப தமிழெங்கள் உயிருக்கு நேர். தமிழுக்கு நிலவென்று பேர், இன்ப தமிழெங்கள் சமூகத்தின் விளைவுக்கு நீர். தமிழுக்கு மனமென்று பேர், இன்ப தமிழெங்கள் வாழ்வுக்கு நிருமித்த ஊர். தமிழெங்கள் இளமைக்கு பால், இன்ப தமிழ் நல்ல புகழ்மிக்க புலவர்க்கு வேல். தமிழெங்கள் உயர்வுக்கு வான், இன்ப தமிழெங்கள் அசதிக்கு சுடர் தந்த தேன். தமிழெங்கள் அறிவுக்கு தோள், இன்ப தமிழெங்கள் கவிதைக்கு வைரத்தின் வாள். பாரதிதாசன். இந்த பாடலை எழுதியவர் பாரதிதாசன். சொல்லும் பொருளும். நிருமித்த அப்படின்னா உருவாக்கிய, சமூகம் அப்படின்னா மக்கள் குழு, விளைவு அப்படின்னா விளைச்சல், அசதி சோர்வு. அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது பாடலின் பொருள். அமுதம் மிக இனிமையானது, அதுபோலவே தமிழும் இனிமையானது. அத்தகைய இன்பம் தரும் தமிழ் எங்கள் உயிருக்கு இணையானது. தமிழுக்கு நிலவென்றும் பெயர், இன்ப தமிழெங்கள் சமூக வளர்ச்சிக்கு அடிப்படையான நீர் போன்றது. தமிழுக்கு மனம் என்றும் பெயர், அது எங்கள் வாழ்விற்காக உருவாக்கப்பட்ட ஊர். தமிழெங்கள் இளமைக்கு காரணமான பால் போன்றது, நல்ல புகழ் மிகுந்த புலவர்களுக்கு கூர்மையான வேல் போன்ற கருவியாகும். தமிழ் எங்கள் உயர்வுக்கு எல்லையாகிய வானம் போன்றது. இன்பத் தமிழ் எங்கள் சோர்வை நீக்கி ஒளிரச் செய்யும் தேன் போன்றது. தமிழ் எங்கள் அறிவுக்கு துணை கொடுக்கும் தோள் போன்றது. தமிழ் எங்கள் கவிதைக்கு வைரம் போன்ற உறுதிமிக்க வாளாகும். அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது நூல்வெளி. பாரதிதாசனின் இயற்பெயர் சுப்புரத்தினம். பாரதியாரின் கவிதைகள் மீது கொண்ட பற்றின் காரணமாக தம் பெயரை பாரதிதாசன் என மாற்றிக்கொண்டார். தம் கவிதைகளில் பெண்கல்வி, கைம்பெண் மறுமணம், பொது உடைமை, பகுத்தறிவு முதலான புரட்சிகரமான கருத்துக்களை உள்வாங்கி பாடியுள்ளார். எனவே இவர் புரட்சிக்கவி என்று போற்றப்படுகிறார். இவரை பாவேந்தர் என்றும் போற்றுவர். அடிக்கடி கேட்குற கொஷின் புரட்சி கவி அப்படின்னு கேட்பாங்க. நம்ம பாரதிதாசன் அப்படின்னு எழுதணும். அடுத்து பாவேந்தர், பாரதிதாசன், இந்த மாதிரி கொஷின்ஸ் கேட்பாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.